இங்கே ஒரு பொண்ணு ஜாப் இன்டர்வியூக்காக போய்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அவளோட ட்ரெஸ்ஸோட ஒரு நூல் அந்த கார்லயே மாட்டிக்கிடுது. அவளும் அதை கவனிக்காம போய்கிட்டே இருக்கா. அப்ப அவள மாதிரியே இன்னொருத்தரும் ஜாப் இன்டர்வியூக்கு வந்திருப்பான். இவ உள்ள போனதுக்கு அப்புறம் இவ காருக்குள்ள காசு இருக்கிறத பார்த்து அதை எடுக்கிறதுக்கு கண்ணாடியில ஒரு டேப்பை ஒட்டி இழுக்கிறான். கண்ணாடியும் கீழே இறங்குது. அப்போ அவங்க பிச்சை எடுத்துட்டு இருந்தவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கத்துறாரு. ஆனா உன்னோட வேலையை மட்டும் பாரு, என்னோட விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லிடுறான். ஒரு வழியா அந்த பணத்தை எடுத்துறான். அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு 5 ரூபா டிப்ஸை போட்டுட்டு ஜாப் இன்டர்வியூக்கு போயிடுறான். இதை அந்த பிச்சைக்காரர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த பொண்ணு உள்ள போனதும் ரிசப்ஷன்ல இருந்தவர் ஸ்டாப் பண்ணிடுறாரு. இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே என்னன்னு கேட்க போது அப்ப அவர் இந்த கம்பெனில ட்ரெஸ் ரொம்ப ஒழுக்கமா போடணும்னு சொல்லிடுறாரு. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. டக்குன்னு பின்னாடி திரும்பி பாக்குறா. இவ ட்ரெஸ் கால்வாசி தான் இருக்கு. பயந்துட்டே எனக்கு இந்த ஜாப் ரொம்ப முக்கியம், எனக்கு ஏதாவது ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு கேக்குறா. ஆனா அவர் என்னால முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அங்க இருந்து வெளியே வர்ற அந்த பிச்சைக்காரர் மட்டும் தான் அங்க உட்கார்ந்து இருக்காரு. அவர்கிட்ட போய் என்னோட ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கு, உங்க துண்டை தர முடியுமான்னு கேக்குறா. அவரும் துண்டை கொடுக்குறாரு. இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவ கையில இருந்த மோதிரத்தை கழட்டி அவர்கிட்ட கொடுக்குறா. கொடுத்துட்டு இன்டர்வியூக்கு போக ஆரம்பிக்கிறா. இவளோட பணத்தை திருநவன் இவ போட்டிருந்த ட்ரெஸ் அழுக்கா இருக்கிற பார்த்து சிரிக்கிறான். ஆனா அவ வேலை கிடைக்கிறது போட்டிருக்க ட்ரெஸ் இல்ல, செய்யற வேலையில இருக்குன்னு கோவமா சொல்றா. இவளை எப்படியாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண விட்டுறக்கூடாதுன்னு ரிசப்ஷன்ல இருந்தவருக்கு காசு கொடுத்து அவளை ஏதாவது பண்ண சொல்றான். அவரும் இன்டர்வியூக்கு முன்னாடி முடிக்க வேண்டிய ஃபார்மாலிட்டி ஒண்ணு இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு டார்க் ரூம்ல போட்டு அடைச்சிடுறாரு. இப்ப இவன் சந்தோஷமா இன்டர்வியூ அட்டன் பண்ண போறான். இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த மேனேஜர் ஒரு காயினை சுண்டி விடுறாரு. அப்பதான் காமிக்கிறாங்க அந்த பிச்சைக்காரன் வேஷத்துல இருந்தவர் இவர்தான். உடனே அந்த மேனேஜர் போலீஸ்க்கு கால் பண்றாரு. இவன் தப்பிக்க ட்ரை பண்ணுவான்னு அவர் ஏற்கனவே அந்த சேர்ல பசைய தடவி வச்சிருப்பாரு. அதையும் தாண்டி இவன் ஓட ட்ரை பண்ணும்போது அந்த பேண்ட் கிழிஞ்சு உள்ள போட்டிருந்ததெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. வெளியே வந்ததும் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு கொடுத்த மோதிரத்தை அந்த மேனேஜர் அவகிட்டே கொடுத்து அவளை வேலையிலே சேர்த்துக்கிறாரு.